ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வரமுத்தீஸ்வரர் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு தெரிஞ்ச அதிசயங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி வந்து எல்லா கோயிலுமே சிவனை பார்த்தா மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அப்படி கிராஸாக இருப்பார். ஒரு சைடு சிவனை பார்ப்பார், இன்னொரு சைடு அம்மனை பார்ப்பார். ஸோ அது ஒரு அதிசயம், கிராஸாக இருப்பார். ரெண்டாவது அதிசயம், ரெண்டாவது வந்து என்னென்னா உங்களுக்கு பிக்சரோட காட்டுறேன். ரெண்டாவது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அங்கே அந்த லிங்கம் இருக்கு. லிங்கத்துக்கு நேரம் அந்த நந்தி இருக்கார்ல, அந்த நந்தி இப்போ சொன்னனே, அந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் 4:30க்கு ஒரு பச்சை கலரில் மாறுவார். ஸோ அதை நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்க. தெரியுதா? இது பாரு, லைட்டாக அப்படியே பச்சை கலரில் மாறி இருக்கார் பார்த்தீங்களா? அது ஒரு அதிசயம். ஸோ இப்போ 2 அதிசயம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது அதிசயம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிவன், அதாவது இங்கே லிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேலே இப்படி ஒரு தட்டு ரவுண்டாக, அதுக்கு அந்த தட்டுக்கு மேலே இப்படி ஒரு விளக்கு. அந்த விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினோடனே அந்த விளக்கு இப்படி ஆட ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுறாரு. ஸோ அது 3வது அதிசயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது அதிசயம். 4வது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தேன். ஸோ 4வது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் மண்ணை தோண்டி அவர் உள்ளே போயிட்டார். எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு உள்ளே போயிட்டார். ஸ்லாப் போட்டு அவர் மூடிட்டாங்க, அதுதான் மண் போட்டு மூடிட்டாங்க. ஸோ அவர் இன்னமும் உயிரோடு இருக்காருன்ட்டு சொல்கிறாங்க. அவர் மூச்சு விட்றதுனால தான் அந்த விளக்கு வந்து ஆடுது அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவன் வந்து பரதநாட்டியம் ஆடுறாருன்னு சொல்கிறாங்க. இது 2த்தில் எதுன்னு எனக்கே சரியாக தரல. ஸோ இப்போ நம்ம 5வது அதிசயம் என்னென்னு பார்க்கலாம். 5வது 4வது தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிறோம்ல அந்த வரமுத்தீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் கோயில், அந்த கோவிலை பார்த்து கும்பிட்டுட்டு போனோம். அப்போ எங்கள் காதில் விழுந்தது இந்த மாதிரி மைக்கில் வந்து நந்தி வந்து மாறுறாரு பாருங்க. லைட்டாக அப்படியே பச்சையாக மாறிக்கிட்டே வராரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா 5வது அதிசயம். அது என்னன்னு பார்க்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. அந்த ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வெள்ளை ஆந்தையும் நாகமும் வந்து இங்க தரிசனம் பண்ணுவோம். அது எப்படி எப்பத்துல இருந்து அது நடந்தது? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஆந்தை வந்து 2000 வருஷமா இங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. 1 வருஷம் இல்ல 100 வருஷம் கிடையாதுங்க. 2000 வருஷமா இங்க வெள்ளை ஆந்தையும் ராஜநாகமும் இந்த கோயில பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதோட வேலை என்னன்னா, முதல்ல யாருமே கோயிலுக்கு வழிபாடு வர மாட்டாங்க. அப்ப இந்த கோயில் 24 வருஷம் இந்த வெள்ளை ஆந்தை மேலேயே இருப்பாங்க, கோபுரத்து மேலேயே இருக்கும். இங்க என்னன்னா இப்ப பக்தர்கள் எல்லாம் சாமி கூப்பிட்டு இருக்காங்க. அது மனுஷனோட வாரியே ஆகாதுங்களாங்க. அந்த மனிதர்களோட வாரியே ஆகாதுங்களா. அதனால அவங்க இந்த சித்தர் வந்து உள்ள தவம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரை வந்து யாரும் இந்த தவத்தை கழிக்க கூடாதுன்றதுக்காக 2000 வருஷமா அது பாதுகாத்துட்டு இருந்திருக்குங்க. இப்ப என்ன பண்ணா இங்க அட்டன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இங்க இருக்கும். இந்த கோயிலுக்கு அது பார்க்கலாம், அவர் கடவுள் கிடைக்கிறது அவரோட இதுதான். இந்த மரத்துக்கு பக்கத்துல இங்க கோயில் இருப்பாங்க. இப்போ சுத்தமா வராதுங்க. நைட்டு 10 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. நேரா ராஜகோபுரத்துக்கு வந்துருவாங்க. இப்ப கூட அந்த வீடியோ இருக்குங்க. முந்தானத்து கூட திரும்ப பார்த்தேன். 2 மணிக்கு பாத்தீங்கன்னா 2 வெள்ளை ஆந்தை உள்ள கோயிலை பார்த்துட்டு கோபுரத்து மேல நிக்குதுங்க. அது இருந்தா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா சாமி நம்மளுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் உங்க சேனல்ல. பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு அதிசயம். ஸோ நானே இந்த மாதிரி ஷார்ட்ஸில் பார்த்து தான் கற்றுக்கிறேன். ஸோ இந்த வெள்ளை ஆந்தை வந்து இந்த மாதிரி சிவனை வந்து பார்த்துக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுமே நான் உங்களுக்கு சொன்ன கதையை தான் இப்போ போட்டு காட்ட போகிறேன்.
வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 தீபம் ஏற்றி வச்சிருக்கோம். இந்த 4 தீபத்தில் 3 தீபம் எப்பவுமே சைலண்டாக இருக்கும். அப்பா மட்டும் ஆடிக்கிட்டே இருப்பார், தாண்டவ கோணத்தில் இருப்பார். இந்த வைப்ரேஷன் நம்ம எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. இது ரொம்ப சிறப்பு. இவர் வந்து வரமுக்தீஸ்வரர், வரமும் கொடுப்பாரு, முக்தியும் கொடுக்குறவர், வரமுக்தீஸ்வரர். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 2010க்கு முன்னாடி ரொம்ப சிதறம் அடைஞ்சிருந்தது. உள்ள வர முடியாது, போக முடியாது. பிரகாரத்தில் இருந்த தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, விஷ்ணு இதெல்லாம் களவாடிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் எல்லாம் விழுந்து போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் தள்ளப்பட்டிருந்தது. 2010 தான் இது கிராம பொதுமக்கள் ஒரு முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஈசான மூலையில் இருக்காரு. இவர் எப்போ வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை போகும்போது கிராமமும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இதுக்கு ஒரு முடிவெடுத்து இது வந்து பண்ணணும். ஆமாம் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரம் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் ஒரு பணக்காரவனும் அந்த வரத்தை கொடுப்பாரு. நான் வந்து எதனா மக்களுக்கு ஒரு உதவி செய்யணும், அந்த வரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான அதுக்கு பேர் தான் வந்து சொல்கிறது வரம். முக்தி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முக்தி அப்படின்னா வந்து என்னன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இப்போ இதோட இந்த வாழ்க்கை போதும் அப்படின்றதுக்கு பேர் தான் முக்தி. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை வச்சுக்கோங்களேன். ஒரு அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அப்படியே குழந்தை போயினே இருக்கும்ல. அந்த அண்ணாவே வந்து வேண்டிக்கிறாங்க, எனக்கு குழந்தை பிறக்கூடாது, எனக்கு கல்யாணம் கூடாது, எனக்கு இதோட போதும் இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு. அதுக்கு பேர் தான் முக்தின்னு சொல்கிறது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எருமாட்டுப்பாளையம் அங்கே தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோயிலை. ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களை வந்து உள்ளே விட்டாங்க. ஆக்சுவலி உள்ளே விட்டாங்க எங்களை. நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு வந்து உதிராட்ச கொட்டைலாம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இதை கட்டிக்கோங்க, நல்ல ஒரு எப்படி சொல்ல சக்தி வாய்ந்த கயிறு அப்படின்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கூட விட மாட்டுறாங்க. வெளியே கொண்டுங்க, கிளம்பு ஃபாஸ்ட்டாக கிளம்பு எப்படி சொல்ல கண்டுக்கவே மாட்டுறாங்க. இன்றைக்கி அந்த சிவன் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். டாடா, பை.